மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. துபாய் உட்பட மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் தெற்காசிய தென்கிழக்காசிய நாடுகளில் உள்ள இலங்கை சார்ந்த போதை மற்றும் பாதாள புள்ளிகளை ஒடுக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் படாத பாடுபட்டு வருவது நீங்கள் அறிந்த விடயம். வெளிநாடுகளில் உள்ள இந்த பாதாள புள்ளிகள் இலங்கை சிறைகளில் உள்ள தமது எதிர்த்தரப்பு புள்ளிகளை போட்டு தள்ளுவது அல்லது ஜெயிலர்களை போட்டு தள்ளுவது போன்ற ஸ்கெட்சை போடுவது ஸ்ரீலங்கா சிறைகளில் கலவரங்களையும் உருவாக்கி கொள்ளும் பின்னணியில் அவ்வாறாக வெளியில் இருந்து இலங்கையை குழப்பும் கஞ்சிபாணி இம்ரான் போன்ற இன்னும் மாட்டுப்படாமல் மலேசியாவில் ஓடித்திரியும் பாதாள புள்ளிகளை எல்லாம் பிடிக்க அது படாத பாடு வருகின்றது. எனினும் கஞ்சிபாணி இம்ரான் இன்னும் மாட்டுப்படாத நிலையில் அவரது 3 முக்கிய சகபாடிகளாக உள்ள ரத்மலானை சைமா உட்பட்ட 3 பாதாள புள்ளிகள் மலேசியாவில் மாட்டப்பட்டுள்ளதால் அவர்களை இன்று கொழும்பு விமான நிலையத்தில் ஸ்ரீலங்காவின் சிஐடி குழு தரை இறக்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னர் கஞ்சிபாணி இம்ரானின் மாமா கொழும்பு மாளிகவத்தை சங்கராஜ மாவத்தையில் வைத்து போட்டு தள்ளப்பட்டார். உந்துருளியொன்றில் சென்ற இருவர் அவரை சுட்டுவிட்டு வளமை போலவே தப்பியோடினர். இப்போதெல்லாம் ஸ்ரீலங்கா சிறைகளில் ஏற்படும் கலவரங்களில் எந்த பாதாள கைதியின் கதையை முடிக்க வேண்டும் அல்லது எந்த ஜெயிலரின் கதையை முடிக்க வேண்டும் என்ற நுட்பமான என்கவுண்டர் கொலைகள் இடம்பெற்று வரும் பின்னணியில் இன்று கஞ்சிபாணி இம்ரானின் சகபாடிகளான 3 கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அதே காலப்பகுதியில் தான் அவரது இரத்த உறவு ஒருவர் சுடப்பட்டார். கஞ்சிபாணி இம்ரானின் தந்தையும் கடந்த 2020 ஒருமுறை மாளிகாவத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு அருகே 3 நபர்களால் அவரது 65வது வயதில் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்ற பின்னர் இந்த சம்பவம் 6 வருடங்களுக்கு பின்னர் இடம்பெற்றிருக்கின்றது. கஞ்சிபாணி இம்ரான் அப்போது அதாவது 2020 தனது தந்தை கத்தியால் குத்தப்பட்ட போது பூசா அதிஉயர் சிறையில் இருந்தார். அதன் பின்னர் தான் அவர் நாட்டை விட்டு தப்பியோடி ஒரு பெரும் கிங்பின்னாக இப்போது மலேசியாவில் உள்ள நிலையில் அவரது மாமாவான கட்டுமான பொருள் விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளர் இன்று கொல்லப்பட்டுள்ளார். ரோகன் ஒலுகல தலைமையிலான ஸ்ரீலங்கா சிஐடியின் சிறப்பு காவல்துறை குழுவின் பாதுகாப்புடன் கஞ்சிபாணி இம்ரானின் சகபாடிகள் இன்று நாட்டுக்குள் மாலை 4 மணிக்கு இறக்கப்பட்ட நிலையில் உள்ளூரில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்த நிலையில் துபாய் போன்ற நாடுகளில் உள்ள இலங்கை மாபியா புள்ளிகளின் ஒரு இரகசிய காட்ஃபாதரான 49 வயதான டேனியல் கினஹான் நேற்று அயர்லாந்து புலனாய்வு பிரிவால் டப்ளினுக்கு கொண்டு செல்லப்பட்ட விடயம் யூரோபோல் எனப்படும் ஐரோப்பிய காவல்துறைக்கு ஒரு முக்கியமான மிஷனாக மாறியிருக்கிறது. கடந்த ஏப்ரலில் துபாயில் கினஹான் தூக்கப்பட்டாலும் தனது நாடு கடத்தும் உத்தரவுக்கு எதிராக இயன்றவரை அந்த பாதாள புள்ளி சட்ட போராட்டத்தை துபாயில் நடத்தி கொண்டாலும் இந்த கிங்பின்னின் இறுதி முயற்சிகளும் தோல்வியடைந்ததால் நேற்று அவர் அதிரடியாக டப்ளினுக்கு சிறப்பு விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டார். தனது பேரில் கினஹான் என்ற ஒரு பாதாள சிண்டிகேட் அமைப்பை நிறுவிய டேனியல் கினஹான் துபாயை மையப்படுத்தி கடந்த 10 வருடங்களாக இயங்கியவர். இலங்கை என்ற 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட தீவில் தனது போதை சாம்ராஜ்யத்திற்கு ஒரு டிரான்சிட் பாயிண்ட் கிடைப்பதால் அவர் இலங்கையையும் கையாண்டார். உலகம் முழுவதும் தொன்கணக்கில் போதைப் பொருட்களையும் ஆயுதங்களையும் அனுப்பும் ஒரு கொடிய கிங் பின்னாக கடந்த 10 வருட காலமாக துபாயில் இயங்கிய நிலையில் அவர் மீது 15க்கும் மேற்பட்ட கொலை குற்றச்சாட்டுகளும் உள்ளன. கினஹான் தனது பூர்வீக நாடான அயர்லாந்தில் மட்டும் தேடப்படவில்லை. அமெரிக்காவும் கினஹான் கார்த்தலை உலகின் மிகவும் ஆபத்தான குழுக்களில் ஒன்றாக கருதி அவருக்கு வலை வீரித்திருந்தது. 2022 கினஹான், அவரது தந்தை கிறிஸ்டி கினஹான், அவரது சகோதரரான கிறிஸ்டோபர் கினஹான் ஆகியோரை கைது செய்வதற்கு உதவும் தகவல்களுக்கு வெகுமதிகள் வழங்கப்படும் என அமெரிக்காவும் அறிவித்திருந்தது. இந்த கிங்பின்னின் சிண்டிகேட்டுக்கு துபாயிலிருந்து செயற்படும் இலங்கை குற்ற கும்பல்களுடனும் ஐரோப்பிய மற்றும் தென் அமெரிக்க பாதாள குழுக்களுடனும் நெருங்கிய லிங்க் இருக்கின்றது. கினஹானை பொறுத்தவரை இலங்கை பாதாளங்களை அவர் கொசுறு பாதாளங்களாகத்தான் கருதி கொள்கின்றார். ஏனென்றால் அவரது ட்ரக் ஆற்றல் அமைப்பு மிகப்பெரியது. ஆனால் தெற்காசிய ட்ரக் டீலில் இலங்கை ஒரு முக்கியமான டிரான்சிட் பாயிண்ட் என்பதால் அவருக்கு இந்த கொசுறு பாதாளங்களாக இருந்தாலும் இலங்கை பாதாளங்களின் லிங்கும் உதவியும் தேவைப்பட்ட நிலையில்
இப்போது அவர் அயர்லாந்திற்கு தூக்கி கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இனிமேல் அவரது கினகான் கார்த்தல் முற்றாக குலைக்கப்படுமா அல்லது அந்த கார்த்தலுக்கு புதிய தலைவர் ஒருவர் வந்து இந்த பாதாள இயக்கத்தை செய்யுமா என்பதெல்லாம் புதிய கேள்விகளாக இருக்கும் நிலையில்தான் இவ்வாறான அதிர்வுகள் வருகின்றன. இந்த சம்பவம், அதாவது கினகான் தூக்கப்பட்டமை, அவரது ட்ரக் கார்த்தல், அதாவது போதை மாபியா சிண்டிகேட் குலைக்கப்பட்டால் அது இலங்கைக்கும் ஆறுதலாக கூடும் என்பது ஒரு விடயம். அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்கள் எனக்கு கொண்டால், அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பால் உருவாக்கப்பட்ட காசா அமைதி சபையின் 15 அம்ச திட்டத்திற்குரிய எதிர்ப்பை இஸ்ரேலிய பிரதமர் முதலில் பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருப்பதால் இனிமேல் ட்ரம்பின் எதிர்வினை இந்த விடயத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்பால் தீவிரமாக ஆதரிக்கப்படும் காசாவுக்குரிய இந்த 15 அம்ச திட்டத்தை தான் தனிப்பட்ட முறையில் நிராகரிப்பதாக பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளமை ட்ரம்பை எரிச்சலூட்டினால் மீண்டும் இருவரும் முரண்பட்டு கொள்ளக்கூடும். ட்ரம்பின் முயற்சியை நெத்தன்யாகு நிராகரித்திருப்பதால் இஸ்ரேலில் ஊழல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ளும் நெத்தன்யாகுவுக்கு பொது மன்னிப்பு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்ற தனது முன்னிய நிலைப்பாட்டை ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் மாற்றக்கூடும். இஸ்ரேலிய அரசு தலைவர் நெத்தன்யாகுவுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்பது ட்ரம்பின் இன்று வரையான நிலைப்பாடாக இருக்கின்றது. ட்ரம்பை பொறுத்தவரை ஈரான் விடயத்தில் தான் பொல்லை கொடுத்து அடி வாங்கிக் கொள்ளும் விடயம் உரைப்பதால் ஈரானிய பின்னடைவை சமாளிக்க காசாவுக்கு ஒரு டீல் போடும் கவனத்தை செலுத்தினார். தனது காசா பீஸ் போட் எனப்படும் சமாதான சபை ஒரு வரலாற்று ஒப்பந்தத்தை எட்டியதாகவும் அவர் புகழாரங்களை சூட்டிக் கொண்டார், டமாரங்களை அடித்துக் கொண்டார். அதாவது ட்ரம்புக்கு ஈரான் விடயத்தில் முலம் சறுக்கிவிட்டது. ஈரான் போர் தொடர்ந்தால் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு முழுமையாக அபாயத்திற்கு சென்று விடும் என பாதுகாப்பு எச்சரிக்கைகள் எல்லாம் வந்துவிட்ட நிலையில் ட்ரம்ப் இந்த ஆயுத தளவாட குறைபாட்டை மறுத்தார். ஆயுத களஞ்சியங்களில் வெடிமருந்து கையிருப்பு குறையவில்லை என திரும்ப அவர் சொல்லிக் கொண்டாலும் வெடிமருந்து உற்பத்தியையும் ஆயுத உற்பத்தியையும் அதிகரிக்குமாறு அமெரிக்காவின் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் ஒரு அவசர செய்தியை, ஒரு மெமோவை அனுப்பியதிலிருந்தே உண்மையான நிலவரம் என்ன என்பது அனைவருக்குமே தெரிந்த விடயமான ட்ரம்ப் வீம்புக்கு அவ்வாறான ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கின்றார். இப்படி ஈரான் விடயம் சந்திப்புக் கொள்வதால் காசாவில் சான் ஏறியது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் காசாவில் அவர் ஒரு ஹமாஸுக்கு ஒரு டீலை கொடுத்தார். அதற்கு ஹமாஸும் ஓரளவு இசைந்தது. ஆனால் இப்போது காசாவுக்குரிய இந்த 15 அம்ச திட்டத்தை தான் நிராகரிப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் சொல்லிக் கொள்வது ட்ரம்புக்கு காசாவிலும் முலம் சறுக்கும் நிலையொன்று வருமோ என தோன்றுகின்றது. ஹமாஸ் ஆயுதங்களை களையும் வரை இஸ்ரேலிய துருப்புக்கள் மில்லிமீட்டர் கூட காசாவிலிருந்து பின்வாங்காது எனவும், ஹமாஸின் ஆயுதக்களைவு என்பது அவர்களிடம் உள்ள கனரக ஆயுதங்கள், இலகுரக ஆயுதங்கள் போன்ற அனைத்து ஆயுதங்களையும் குறிக்கும். உண்மையான ஆயுதக்களைவு தான் இடம்பெற வேண்டுமே தவிர சும்மா சாட்டுக்கு ஒரு ஆயுதக்களைவு இடம்பெறுவதை இஸ்ரேல் அனுமதிக்காது என பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்றும் சொல்லியிருக்கின்றார். நெத்தன்யாகுவை பொறுத்தவரை அனைவருக்கும் இருக்கும் சந்தேகம் போல ஹமாஸ் உண்மையில் தனது ஆயுதங்கள் அனைத்தையும் கைவிடுமா என்ற ஒரு பதற்றம், எண்ணம் இருக்கத்தான் செய்கின்றது. ஏனென்றால் அனைவருக்குமே ஹமாஸ் உண்மையில் ஆயுதக்களைவை செய்யுமா என்கின்ற ஐயங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் பெஞ்சமின் யாகு இதனை கூறிக்கொள்கின்றார். ஆனால் நெத்தன்யாகுவை பொறுத்தவரை ட்ரம்பின் இந்த டீலுக்கு அவர் திரைக்கு பின்னால் ஒத்துழைப்பை வழங்கியபடிதான் உள்ளூரின் அரசியலுக்காக ட்ரம்பின் இந்த காசா டீலை எதிர்ப்பதாக சொல்வது போலவும் பேச்சுக்கள் இருக்கின்றன. ஏனென்றால் இன்னும் 3 மாதங்களில் இஸ்ரேலில் பொது தேர்தல் வரப்போகின்றது. இந்த தேர்தல் களத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு சவால் நிலை இருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கிக் கொள்வதால் தனது அடுத்த தேர்தல் கூட்டணியை அமைப்பதில் அவருக்கு சிக்கல் உள்ளதால் ஹமாஸ் விடயத்தில் ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டை எடுத்திருந்தால், இல்லைன்றால் ட்ரம்பின் இந்த டீலை நிராகரிப்பதாக சொல்லிக்கொண்டால் சில வேளைகளில் கடும்போக்கு இஸ்ரேலிய கட்சிகள் தனக்கு ஆதரவை வழங்கும் என அவர் நினைக்கக்கூடும். ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் ஹமாஸின் ஆயுத களைவு முடிவுக்கு பின்னர் காசாவில் அண்மைய நாட்களில் இஸ்ரேல் ஹமாஸ் மீதான டார்கெட் தாக்குதல்களை நடத்துவதை சற்று குறைத்துத்தான் இருக்கின்றது. காசாவின் இந்த நிலவரங்களின் பின்னணியில் ஈரான் விடயத்தை நோக்கினால், ஈரானின் அதிஉயர் ஆன்மீக தலைவர் மொஜ்தபா கெமேனியின் புதிய காணொளி வந்த பின்னர் அவர் திடீரென ஈரானின் தேசிய பாதுகாப்பு தலைவரான முகமது பாகர் சோல்காதரை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் மொஹசன் ரெசாயை நியமித்திருக்கின்றார்.
ஹோர்முஸ் நீர்வழிப்பாதையை ஈரான் மீண்டும் திறப்பதற்கு முன்னர் அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளின் பட்டியலை முகமது பாக்கர் சோல்காதர் வெளியிட்டமை குறித்து நேற்றும் மிக்சன் மெச்சில் கூறப்பட்ட நிலையில் அந்த செய்திகளெல்லாம் வந்த பின்னர் இந்த அதிரடி மாற்றம், அதாவது அவர் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தற்போது முஸ்தபா கெமேனியால் நியமிக்கப்பட்ட ரெசாயி ஒரு மூத்த இராணுவ ஆலோசகராக இருக்கின்றார். அத்துடன் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின், அதாவது ஈரானிய இராணுவத்தின் முன்னாள் தளபதியாக உள்ள இவர் இப்போது அந்த ஈரானிய இராணுவத்துடன் நெருக்கமான தொடர்புகளில் இருப்பதால் இந்த பதவி கிட்டியதாக கூறப்படுகின்றது. ரெசாயின் மதிப்புமிக்க அனுபவத்தை மேற்கோள் காட்டி அவரை புனித பாதுகாப்பு நடவடிக்கையின் முன்னோடியாக நேற்று விவரித்த முஸ்தபா கெமேனி பதவி நீக்கம் செய்யப்பட்ட சுல்காதருக்கும் நன்றியை தெரிவித்தார். அவர் அயராத முயற்சிகளை எடுத்ததாக சொல்லிக்கொண்டார். ஆனால் ஏன் அவர் கடாசப்பட்டார், அதுவும் அமெரிக்கா மீது அவர் கராரான விடயங்களை சொல்லிய போது ஏன் கடாசப்பட்டார் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அடுத்து முஸ்தபா கெமேனி ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அராக்சியை தூக்கலாம் என்ற அரசியல் புரசாலான கதைகள் இப்போதே உலாவர தலைப்படுகின்றன. ஏனென்றால் அராக்சிக்கும் ஈரானிய இராணுவத்துக்கும் அதி உயர் ஆன்மீக தலைவரான முஸ்தபா கெமேனிக்கும் இடையில் தற்போது இடைவெளிகள் அதிகரித்து வருவதால் அராக்சி இப்போது ஈரானிய உயர்மட்டத்தில் தனது முக்கியத்துவத்தை இழந்து விட்டதால் அவர் தூக்கப்படலாம் என்ற ஒரு ஊகங்கள் உள்ளன. ஆக மொத்தம் முஸ்தபா கெமேனி மீண்டும் வந்துவிட்டதாக காணொளிகள் காட்டப்பட்டாலும் அந்த காணொளிகள் இப்போது எடுக்கப்பட்டதா என்பது தெரியாத நிலையில்தான் அவரது அதிரடியான பதவி நீக்கங்கள் மற்றும் பதவி நீக்க ஊகங்கள் எல்லாம் வருவது ஈரானிலும் தலைமைத்துவ நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றன என்பதை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் அமெரிக்காவின் இக்கட்டான நிலை ஈரானுக்கு தனது பலவீனங்களை மறைத்து இந்த போரில் ஒரு பலமான துருப்புச்சீட்டை அடிக்கும் நிலைக்கு அதன் இருப்பை வைத்திருக்கின்றது என்பதும் ஒரு முக்கியமான விடயம். ஆகையால் இந்த போராட்டத்தில் இப்போதைக்கு ஈரானின் கை ஓங்கி இருக்கின்றது. அமெரிக்காவுக்கோ இந்த போரிலிருந்து எப்படி எக்ஸிட் ஆவது என்பது ஒரு பெரும் தலையீடியாக உள்ள நிலையில் மத்திய கிழக்கு நிலவரங்கள் தொடர்கின்றன.